இந்த காலவெளியும் எரேமியா புத்தகம் 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். ஜெரேமியா chapter 17 verse 7. எரேமியாவின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நம்ம இடத்துல எல்லாம் சேர்ந்து வாசி போகிறோம். எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? எரேமியா 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. இந்த நாட்களில் தேவன் வசனத்தில் திரும்ப 2 காரியங்கள் சொல்லப்பட்டதை வாசிக்கிறோம். கர்த்தர் மேல் நம்பிக்கை, கர்த்தரை தன் நம்பிக்கை. ரொம்ப அழுத்தமாய் தேவனுடைய வார்த்தை சொல்ல பார்க்கிறோம். ஆண்டவர் மேல நம்ம நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும். அவரையே நாம் எல்லா காரியத்திலும் நாம் நம்பிக்கை உடையவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அதே எரேமியாவின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே எழுதியிருக்கும் பொழுது முதல் வார்த்தை வாசிக்கிறோம். எரேமியா புத்தகம் 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முன்பதி வாசிப்போம். இஸ்ரவேலின் நம்பிக்கையே. நம்முடைய ஆண்டவருக்கு என்ன பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது? சத்தமா சொல்லுங்க அப்போ. என்ன அருமையான வார்த்தை பாருங்க. இஸ்ரவேலின் நம்பிக்கை, நம்முடைய ஜனத்தின் நம்பிக்கை அவர்தான். உலகத்தில் யார் எப்படி வந்தாலும் நம்முடைய நம்பிக்கை தேவன் பேரில் இருக்க வேண்டும். 115ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தை தேவனுடைய வார்த்தை சொல்லும் பொழுது இஸ்ரவேலின் நம்பிக்கை நம்முடைய ஆண்டவர். ஆகவே எழுதப்படுகிற வாசியங்கள் 115:9. இஸ்ரவேலே நீ என்ன செய்ய? கர்த்தர் நம்பு. இஸ்ரவேலின் நம்பிக்கை அவர். இஸ்ரவேலே நீ கர்த்தரை நம்பு. ஏன் அப்படின்னா இந்த நாட்களில் நம்முடைய நம்பிக்கை பல விதங்களிலே டைவர்ட் ஆகி போவதற்குரியான சூழ்நிலை இருக்கிறது. இந்த உலகத்தில் பல்வேறு காரியங்கள், பல காரியத்து மேலே நாம் நம்பிக்கை வைக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகி கொண்டிருக்கிறது. ஆனால் கர்த்தர் இந்த காலவேளை சொல்லுகிறார், இஸ்ரவேலே நீ யாரை நம்பு? கர்த்தர் அவன் தான் பாக்கியவான். என்ன பாக்கியம் என்பதை குறித்து பின்னால சொல்ல விரும்புகிறேன். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பல காரியங்கள் நம்முடைய நம்பிக்கையை தேவன் பேரில் இல்லாதபடி, இஸ்ரவேலின் நம்பிக்கை ஆகிய கர்த்தர் மேல் இல்லாதபடி திசை திருப்பதற்கு பல காரியங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டு கொண்டிருக்கலாம். வேதத்திலே பலர் பல காரியத்து மேலே நம்பிக்கை வைத்ததை நான் பார்க்க முடியும். நான் முழு வசனங்களையும் வாசிக்க விரும்பல, வசனத்தை சொல்லி அதில் என்ன எழுதப்படுகிறது வாசிக்க. 1 தீமோத்தேயு புத்தகம் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை என்று எழுதப்படுகிறது. ஐஸ்வர்யத்தின் மேல நம்பிக்கை. அதைத்தான் 49ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்திலே செல்வத்தின் மேல் நம்பிக்கை. அதான் ஆண்டவர் சொன்னாரு, நீ ஐஸ்வர்யம் ஆகும்போது உன் கண் அது மேல என்ன செய்யாத? வைத்து விடாத. தேவன் ஐஸ்வர்யத்தினாலே ஆசீர்வதிக்கிறார். தேவனுடைய ஆசீர்வாதத்தின் ஒரு பகுதி ஐஸ்வர்யம். பொருளாதார ஆசீர்வாதத்தை தந்து ஆபிரகாமை எல்லா விதத்திலும் ஆசீர்வதித்தது போல நம்மை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆனால் நம் நம்பிக்கை ஐஸ்வர்யத்தின் மேலும் செல்வத்தின் மேலும் போய்விடக்கூடாது. யோபின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே பொன்னின் மேல் நம்பிக்கை என்று எழுதப்படுகிறது. இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்ட் என்ன? பொண்ணு என்ன செய்யுது? ஓடிட்டே போது. தங்க கட்டியா வீட்டில் வாங்கி என்ன செய்யறா? சரி, எத்தனை கிலோ சேவிச்சு வச்சாலும் நம்பிக்கை அது மேல இருக்கக்கூடாது. எதற்காக சேகரிக்கிறார்கள்? கஷ்டகாலம் வரும்பொழுது நமக்கு என்ன செய்யுது? உதவி செய்யும். இதை வச்சு சமாளிச்சிடலாம். நம்பிக்கை டைவர்ட் ஆகுது. கவனமா இருக்க வேண்டும். நான் சொல்ல போல தேவன் எல்லா விதத்துமே ஆசீர்வதிக்கணும், தப்பே கிடையாது. ஆனால் நம்பிக்கை நீங்க சேர்த்து வைத்துக்கிற பொன் மேல இருக்கா? ஐஸ்வர்ய கோபாக்கு நாள் ஐஸ்வர்யம் என்ன செய்யாது? உதவாது எழுதப்படுகிறது.
மிக கடினமான காலம். ஏசாயா 31:1 வாசிக்கிறோம், குதிரைகளின் மேல் நம்பிக்கை, பெரிய பலம். பிலிப்பியர் 3:3 மாம்சத்தின் மேல் நம்பிக்கை, நம்ம மேல. பவுல் சொல்றார், நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கை இல்லாமல் சொல்லுகிறார். பல நேரங்களில் நம்முடைய மாம்சம், நம்முடைய சொந்த அறிவு, நம்முடைய சொந்த பலன், இதன் மேலே நான் நம்பிக்கை கொள்கிறோம். இதே எரேமியா 17 முந்தின வசனத்தில் ஆசிரியமான மனுஷன் மேல் நம்பிக்கை. பிரபுக்களானாலும் சரி, அதிகாரியானாலும் சரி, எல்லாம் மனுஷர்கள் தான். அவர் எனக்கு இருக்கிறாரு, அவர் பார்த்துக் கொள்வாரு, அவர் இருக்கிறாரு, அதனால எனக்கு பயம் இல்லை. நோ, ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேலே என்ன செய்ய. அந்த மனுஷன் நம்பிக்கை என்கிற பகுதியை நான் அதை பார்த்துக்கிட்டு பொழுது எனக்கு அப்போஸ்தலன் ஒரு வசனம் ஞாபகம் வந்துச்சு. பவுல் அப்போஸ்தலன் ரோமாவாரிக்கு கப்பல் ஏறி போகிற அந்த நேரத்தில் அவள் படகு போய்கொண்டிருக்கும் பொழுது ஏற்பட்ட ஒரு நிலைமையை தேவன் நினைவுபடுத்தினார். 27ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்கிறார், 10 வாசிங்க. பவுல் சொல்லுகிறார், எச்சரிக்கிறார். ஆனா அடுத்த வசனம் வாசிங்க. அப்போ 100க்கு அதிபதி மாலுமியையும் யார் மேல மனுஷன் நம்பினவன் சொன்னா ஆண்டோடைய வார்த்தையா சொல்றான். ஆனா அவங்க யார் மேல நம்பிக்கை? மாலுமி மேல. அவர் தானே ஓட்டுறவர், கப்பல் சொந்தக்காரர். அவருக்கு தெரியாதா எத்தனை வருஷம் கப்பலை ஓட்டுறாரு? தெரியாதா? அவர் மேல் நம்பிக்கை. நமக்கு தெரியும், கொஞ்ச நேரத்துள்ள தென்றல் மெதுவா இருந்துச்சு, உண்மைதான். ஆனா பயங்கரமான சிக்கல்ல மாட்டி கீழே ஏற்பட்ட பயங்கர சேதத்தை பார்க்கிறோம். ஆகவே இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய நம்பிக்கை டைவர்ட் பண்ணப்படக்கூடிய நிலைமைகள் ஏற்படலாம். அதுதான் சொல்லுங்க. யாரா இருந்தாலும் சரிதான். நம்முடைய ஜீவியங்களில் காலங்கள் செல்ல 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 நம் நம்பிக்கை தேவனை விட்டு சற்று விலகி மற்ற காரியங்களிலே நம்பிக்கை கொள்ளக்கூடிய நிலைமை ஏற்படலாம். ஆனா கர்த்தர் இந்த காலவரை சொல்றாரு, இஸ்ரவேலே நீ யாரை நம்பு? கர்த்தர் நம்பு. நீ கர்த்தர் மேல், அவர் மேல் நம்பிக்கையா இருக்க வேண்டும். ஒன்று ஆண்டவர் மேல் நம்பிக்கை, இரண்டாவதாக 33 சங்கீதம் 21 அவருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கை, 119 சங்கீதம் 42 அவருடைய வார்த்தை மேல் நம்பிக்கை. 3 காரியத்தை வாசிக்கிறோம். ஒன்று கர்த்தர் மேல் நம்பிக்கை, அவருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கை, அவருடைய வசனத்தின் மேல் நம்பிக்கை. 3 ஒண்ணுதான். அதே ஆண்டவர் எப்படி சொல்லியிருக்கிறாரு, வசனம் எப்படி சொல்லியிருக்கிறது. அப்படி நாம எல்லா நாமத்திற்கு மேலான நாமம், அந்த நாமத்தை நான் நம்பியிருக்கிறேன். சொந்த காலவெளியிலே நம்முடைய நம்பிக்கை குறித்து நம்ம சற்று கவனமாக காணப்பட வேண்டிய அவசியம். எந்த சூழ்நிலையும் எப்பேற்பட்ட நேரத்திலும் நம்முடைய நம்பிக்கை கர்த்தரில் இருக்கும்படி காணப்பட வேண்டும். அவன் தான் பாக்கியவான். ஏன் ஆண்டவர் மேல நம்பிக்கையுள்ள மனுஷன் என்ன பாக்கியவான் என்பதை குறித்து ஒரு 7 காரியத்தை நான் சுருக்கமாய் சொல்லி நான் முடிக்க முடியாது விரும்புகிறேன். தேவன் மேலே நான் நம்பிக்கை வைக்கும் பொழுது என்ன பாக்கியவான். எழுதப்படுகிறது, அவன் ஆசிரியப்பட்டவன். அவை மனுஷன் நம்பும் பொழுது மனிதர்கள் கைவிடுவார்கள். நாசிலே சுவாசம் மனுஷன் நம்பாது அவன் எண்ணப்படுவதற்கு எம்மாத்திரம் என்று சொல்லப்படுகிறது. ஒருவேளை நல்ல போஸ்டிங்ல இருக்கும் பொழுது, நல்ல வசதியாக இருக்கும் பொழுது அவர்கள் சொல்லி இருக்கலாம், நான் நம்பி இருக்கலாம். ஆனால் அவருடைய காலங்கள் மாறும் பொழுது அவன் கைவிட்டுலாம். ஆனால் தேவன் அப்படி இல்லை. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவருடைய வார்த்தை மாறாதது. அழகா சொன்னா, இஸ்ரவேலின் நம்பிக்கையே. யோசிச்சு பாருங்க. நீங்க இந்த எலெக்ஷன்ல யார் யாரோ நம்பிக்கைன்னு போடுறோம்.
அதெல்லாம் மாறிப்போம், காலங்கள் மாறி. ஆனால் தேவன் தான் நம்முடைய நம்பிக்கை. ஆகவே எந்த விதத்திலும் நம்ம நம்பிக்கை டைவர்ட்டாக பார்த்து, நல்ல வேலை இருக்கட்டும், நல்ல ஆசீர்வாத தேவன் தரட்டும், நல்ல உயர்வை தேவன் கட்டளிடட்டும், எல்லா விதத்திலும் நன்மை உண்டாகட்டும், அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவராக இருப்போம். ஆனால் நம்முடைய நம்பிக்கை அது மேலே டைவர்ட் ஆகி போயிடக்கூடாது. திசை திருப்பப்பட்டு விடுமானால் நம்முடைய வாழ்க்கையிலே ஏமாற்றம் அடைந்து விடுவோம். கத்தரை விட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விலகிற, அந்த கத்தரை விட்டு விலகிற அப்படின்ற வார்த்தை அதுதான். கொஞ்சம் கொஞ்சமாக டைவர்ட் ஆகிப்போம். முற்றிலுமாய் அல்ல, ஒரே நாள் அல்ல, ஒரே சமயத்தில் அல்ல, லிட்டில் பை லிட்டில், டே பை டே, ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நம்பிக்கை விலகிவிடுமானால் பின் நம்முடைய ஜீவியத்தில் ஒரு பெரிய ஆபத்தில் போயிடும். ஆகவே எல்லா விதத்திலும் ஆசீர்வாதட்டும், தேவன் எல்லா காரியத்தையும் செய்யட்டும், ஆனால் நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் மேல் மாத்திரம் இருக்கட்டும். ஹல்லேலூயா. அவர் மேல் மாத்திரம், என்ன வந்தாலும் பரவாயில்ல. தாவீதுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை பார்க்கிறோம். பெரிய பலசாலி தான். ஆடுகளை மேய்க்கும்போது சிங்கத்தை கரெல்லாம் கொன்றவன், கோலியாத்தை கொண்டவன் தான். ஆனால் சொல்றான், என் பட்டயத்தையோ வில்லையோ நான் நம்பேன்னு சொல்லுகிறான். ஹல்லேலூயா. அதை நம்ப மாட்டேன்ப்பா, என் திறமை நம்ப மாட்டேன், ஆண்டவர் தான். அதனால சொன்னான், நீரே என் நம்பிக்கை, யூ ஆர் மை ஹோப், நீர்தான் ஆண்டவரே என்னுடைய நம்பிக்கை. தனக்கு திறமை இருந்தாலும், ஆள்பலம் இருந்தாலும், எல்லாம் இருந்தாலும், நான் என் நம்பிக்கை அது மேலே வச்சிட மாட்டேன். நீர்தான் ஆண்டவரே என் நம்பிக்கை, நீங்க தான் ஆண்டவரே என்னுடைய நம்பிக்கை, நீதானுடைய நம்பிக்கை என்று சொல்லி தாவீதுடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களை சொல்றதை பார்க்கிறோம். 71ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். என் சிறு வயது தொடங்கி, பார்த்தீங்களா என்ன அருமையான அவனுடைய வாழ்க்கை அனுபவம். நீரே நம்பிக்கைன்னு சொன்ன தாவீது சொல்கிறான், இப்ப இல்ல, ராஜாவான பிறகு அல்ல, அத காலையில் சவுலால் விரட்டி அபிஷேகம் பெற்ற பிறகு அல்ல, என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கை யார் தான் ஆண்டவரே, நீதான். அதனால சிங்கத்தை அவனால் கொல்ல முடியுது, கரடியை கொல்ல முடிந்தது, கோலியாத்தை கொல்ல முடிந்தது. ஏன் அப்படின்னா திறமையில்லை, என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கை நீதான். வாலிபனா கவனிங்க, உங்களுடைய வாழ்க்கைக்கான நம்பிக்கை அவர் மேல இருக்கட்டும், அவர் மேல் இருக்க வேண்டும். அந்த கத்தர் ஆண்டவர் தாவீதை சும்மா விடல, அந்த கத்தை உயர்த்தி ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் கத்தர் மாற்றினதை பார்க்கிறோம். ஆகவே நாம் கத்தர் மேல நம்பிக்கையா இருப்போம், வசனத்தை நம்புவோம், அப்படி நாமத்தை நம்பி இருப்போம். இந்த வரப்போற நாட்டில் ஜெயத்தை மேல் ஜெயம் அடைவோம். ஹல்லேலூயா. சோ அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், பாக்கியவான், he was a blessed person. என்ன ஆசீர்வாதம் முதல்ல வாசிப்போம். 26ஆம் ஏசாயா 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். உம்மை உறுதியாய் பற்றிக் கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பி இருக்க, அப்படினால் பூரண சமாதானத்தோடு அவனை காத்துக் கொள்வீர். வாழ்கிற இந்த காலங்கள் சமாதானம் அற்ற ஒரு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சமாதானம் இல்லை. உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு நடக்கிற யுத்தத்தினால் ஏற்பட்ட பாதிப்பு இன்றைக்கு பெரிய பாதிப்பாக தேசத்தில் போய்கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். அடுத்து எந்தெந்த விதங்களில் விலைவாசியின் உயர்வுகள் ஏற்பட போகுதுன்னு தெரியாம வெள்ளமா கூட்டாங்க. அடுத்து என்ன நடக்க போகுது தெரியாது. சமாதானமற்ற ஒரு நிலைமை உருவாகி கொண்டிருக்கிற உலகத்தில் வாழ்கிறோம். ஆனா நம்ம ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சிருப்போமானா என்ன காரியங்கள் ஏற்பட்டாலும் நம்முடைய உள்ளத்துல இருக்கிற சமாதானத்தை யாரால் எடுக்க முடியாது. ஹல்லேலூயா. பணம் ஒரு மனிதனுக்கு சமாதானம் கொடுக்க முடியாது, ஐஸ்வர்யம் ஒரு மனுஷனுக்கு சமாதானம் கொடுக்க முடியாது, அந்தஸ்து ஒரு மனுஷனுக்கு சமாதானம் கொடுக்க முடியாது. என்ன அந்தஸ்து இருந்தாலும், எந்த காரியத்தில் இருந்தாலும் ஒட்டுமொத்தமா இல்லாத ஒரு நம்ம
கஷ்ட காலங்கள் ஏற்பட பாருங்க, கேஸுக்கு ஏற்பட தட்டுப்பாட பாருங்க. நான் பல இடங்கள் பார்த்தேன், எல்பிஜியில் ஓடின கார்கள், ஆட்டோக்கள் எல்லாம் நீங்கள் ஒன்றும் செய்ய முடியல, எல்லாம் க்ளோஸ், அவ்வளோதான். எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. பல விதங்களிலே பாதிக்கப்பட்ட ஒரு நிலைமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம். நம்ம ஏதோ சாப்பிட்றோம், நமக்கு ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறோம். என்ன செய்வோம், அடுத்து என்ன காரியங்களை செய்வோம் என்று திகைத்து கொண்டிருக்கிற ஒரு கிழமை. ஆனால் மத்தியில் நீங்களும் நாம் இந்த உலகத்தில் இருக்கிறோம். உலகத்தில் வர பாதிப்பு நம்மையும் பாதிக்கத்தான் செய்யக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கிறோம். உலகத்துக்கு வெளியே இல்லை, உலகத்தில் இருக்கிறோம். ஆனால் அது மத்தியில் இருந்தாலும் ஆண்டவர் சொன்னார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு என்ன செய்கிறேன் நான் தருவேன். இப்போ எனக்குள்ளே உங்களுக்கு இருக்கிற தேவனுடைய சமாதானம் உங்களுடைய இருதயங்களை ஆட்கொள்ள கடவுது. தேவ சமாதானம் எந்த சூழ்நிலையிலாலும் பாதிக்கப்படாத சமாதானம், என்ன காரியம் வந்தாலும் அப்படிப்பட்ட சமாதானத்தை தான் அவரை நம்பி இருக்கிற ஜனத்துக்கு தேவன் தருகிறார். அவர் நம்பி இருக்கிற ஜனத்துக்கு தேவன் தருகிறார். இதெல்லாம் காசு கொடுத்து வாங்க முடியாது. சமாதானத்தை காசு கொடுத்து வாங்க முடியுமா? முடியாது. பெட்டு வாங்கலாம், தூக்கத்தை வாங்க முடியாது. ஏசியை போடலாம், தூக்கத்தை வாங்க முடியாது. கலங்கி போன ஒரு நிலைமை. இன்னைக்கு அரசியல் கட்சிகள் எல்லாம் நமக்கு தெரியும். தொண்டர்களுக்கு வெளியே எப்படிதான் உள்ள ஒரு பெரிய கலக்கத்தில் இருக்கிற ஒரு காலத்தில் இருக்கிறத பார்க்கிறோம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய ஜீவியத்தில் காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், எல்லாம் மாறலாம். ஆனால் கர்த்தரை மாத்திரம் மைக்கையா இருப்போமானா எப்படி காத்துக்கொள்வாரா? பூரண சமாதானத்தோட அவனை என்ன செய்வாங்க? காத்துக்கொள்வீர். தெரியும், நான் நம்பி இருக்கிற ஆண்டவர் நம்ம நடத்துவார். அவர் வெட்கப்பட விட மாட்டார். ஆகவே இஸ்ரவேலே, நீ யாரை நம்பு? கர்த்தரை நம்பு. நம்முடைய நம்பிக்கை ஆண்டவர் வேலை. இந்த காலவெளியில் வசனத்தை கேட்டு நம்முடைய ஜீவியத்தில் நம்பிக்கை ஒரு வேளை லேசா டைவர்ட் ஆயிருக்குமானா திருமணி கொண்டு வரும். ஆண்டவரே, என் நம்பிக்கை நீங்க தான் ஆண்டவர். எனக்கு என்ன இருந்தாலும் சரி, எத்தனை காரியங்கள் இருந்தாலும் சரி, உண்மை விட்டு என் நம்பிக்கையை நான் டைவர்ட் பண்ண மாட்டேன். நீ தான் என்னுடைய நம்பிக்கை ஆண்டவரே என் அவர் பக்கமாய் திரும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். அப்பொழுது ஒரு பூரண சமாதானத்தோடு தேவனமை காத்துக்கொள்வார். கொந்தளிக்கிற அலைகள் ஏற்படலாம், இன்னும் பல துச்செய்திகளை நம்ம கேட்கலாம், பலவிதமான சத்தங்கள் நம்முடைய காதுல விழலாம். என்ன வந்தாலும் நமக்கு ஒரு விசுவாசம் வரும், கர்த்தர் நடத்துவார். ஹல்லேலூயா. என் நம்பிக்கை நான் அழைத்தவர் எப்படிப்பட்டவராகிறாரு? உண்மை உள்ளவர். அவர்களை நிச்சயமாய் நடத்துவார். ஆகவே நாம் ஆசிரியக்கப்பட்டவருடைய காரணம் என்ன? கர்த்தர் நம்பும் பொழுது பூர்ணமான சமாதானத்தை தேவனுடைய உள்ளத்திலே நமக்கு தருகிறார். இரண்டாவதாக நீதியின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிப்போம். நீதிமொழிகள் 3:6. உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள். முந்தின வசனம் 5ஆம் வசனம். உன் சுயபுத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இதயத்தோடு யார் மேல் நம்பிக்கையா இருந்து எதுல நான் சாயக்கூடாது? சுய புத்தி. அப்படி செஞ்சிடலாமா, இப்படி பண்ணிடலாமா, அதை உருட்டிடலாமா, இதை உருட்டிடலாமா? பல நேரம் நம்முடைய புத்தி, நம்முடைய சுய புத்தி பல காரியங்களுக்குள்ளாக நம்ம கொண்டு செல்லலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன் சுய புத்தி மேல் என்ன செய்யாத? சாயாத. கர்த்தர் மேல் எப்படி என்ன செய்ய? கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்து அப்பொழுது அவர் உன் பாதை நினைச்சு வராங்க டைரக்ட் பண்ணுவார். நீ எந்த பக்கம் போகணும், நீ போற படி சரியான பாதையில் கர்த்தர் நம்மை நடத்துவார். நம்முடைய சுயத்தில் இன்னைக்கு நம்முடைய கண் பார்வையினால சில காரணத்தை தீர்மானிக்கிறோம். பரவாயில்ல, அதில் போனால் சரியா பார்த்துடலாம் அப்படின்னு இல்லை. God is omniscient God. நம்முடைய ஆண்டவர் சர்வ ஞானி. இன்றைக்குள்ளதல்ல, வரக்கூடிய காலத்திலே அறிந்திருக்கிறார். ஆகவேதான் அதுக்கேற்றபடி நம்ம கர்த்தர் கொண்டு போவார். நம்ம தவறு செய்ய விட மாட்டார். எப்ப அவருடைய நம்பிக்கையாக இருக்கும் பொழுது அவருடைய பாதையெல்லாம் நினைச்சு வராங்க சபைப்படுத்துவார். வழியெல்லாம் எனக்கு ஆண்டவர் இருக்கிறார்,
அவர் நடத்துவார். அவர் மேல் நம்பிக்கை, அதான் சொல்லுவோம், அவர் மேல் நம்பிக்கையா இருந்து அவரே என்ன செய்யறாங்க நினைக்கணும். அவரையே நம்முடைய சிந்தையில கொண்டு வரும் பொழுது எந்த பாதையானாலும் சரி, எப்படி பேர் பாதையானாலும் சரி, நம்முடைய பாதைகளை கத்தரிச்சு வராங்க, சபைப்படுத்துவார், சரிப்படுத்துவார். அது என்ன கரடு முரடான பாதையானாலும் சரி, மேடு பள்ளமான பாதையானாலும் சரி, முட்கள் இருந்த பாதையானாலும் சரி, எல்லாவற்றையும் அவர் சபைப்படுத்துவார். ஆனால் முடியும், நம்ம சபைப்படுத்த முடியாது. அப்படியே நம்ம ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே உங்க மேல நம்பிக்கையா இருக்கிறேன், என் பாதையில போறா நீ சபைப்படுத்துவீங்க. ஹல்லேலூயா. தொழிலின் பாதையா இருக்கலாம், குடும்பத்தின் பாதையா இருக்கலாம், படிப்பின் பாதையா இருக்கலாம், எந்த பாதையா இருந்தாலும் சரி, நம் நம்பிக்கை தேவன் மேல் மாத்திரம் இருக்குமானால் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் சபைப்படுத்துவார். ஏன்னா அவர் தெரியும். அவர் சொல்றாரு ஏசாயால, பிரயோஜனமாய் இருக்கிறதை நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிறோம் தேவனாய கர்த்தர் நானே. நம்மளை எப்படி நடத்தணும் அவருக்கு தெரியும். நம்முடைய குடும்பத்தை எப்படி நடத்தணும் அவருக்கு தெரியும். நம்முடைய பிள்ளைகளை எப்படி நடத்த வேண்டும் என்று அவருக்கு தெரியும். அவர் நம்பணும். அப்ப அவர் நடத்தி கொண்டு போவார். இஸ்ரவேல் வனாந்தரத்தை நடத்தினாரே, ஒரு குறைவில்லாம நடத்தினாரே, நடத்த மாட்டாரா? நிச்சயமாக நடத்துவார். எந்த பாதையிலும் அவர் நடத்துவார். ஸோ இனி வரப்போகிற காலங்களில் இந்த உலகத்தில் நாம் பிழைத்து முன்னேறி செல்வது என்பது மிக கடினமான ஒரு காலம் என்பதை அறிந்திருக்கிறோம். ஆனால் நானும் நீங்களும் கர்த்தரை நம்பும் பொழுது எந்த பாதையானாலும் அந்த பாதைகளெல்லாம் நினைச்சு வரவழைச்சுங்க சபைப்படுத்துவார். அவர் சபைப்படுத்துவார். ஸோ அவர் நம்புவோம், அவரை நம்புவோம், அவர் மேல் நம்பிக்கையை பெருக பண்ணுவோம். மூன்றாவதாக 37ஆம் சங்கீதம் 5 வாசிப்போம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை என்ன செய்வாராங்க வாய்க்க பண்ணுவார். உன் வழி, நீ பல வழிகள் இருக்கு, நமக்கு பல வழிகள் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். அந்த வழியெல்லாம் தேவனுக்கு ஒப்பு விடுவோம். ஆண்டவரே என்னுடைய சித்தம் அல்ல, யாருடைய சித்தம்? உங்க சித்தம். நான் சொல்லுவேன், அவருக்கு தெரியும் எப்படி எங்க கொண்டு போய் வைக்கணும், அவருக்கு தெரியும். அவே நம்முடைய ஓன் பிளான்ஸ், நம்முடைய ஓன் திட்டங்கள், நம்முடைய சொந்த திட்டங்கள் அல்ல, எல்லாத்தையும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துரு. அவர்தான் சபைப்படுத்துகிற தேவன். வழியெல்லாம் அவர் கையில் ஒப்பு கொடுத்துட்டு அவர் மேல் எப்படி இருக்கணுமா? நம்பிக்கையாக இருக்க வேண்டும். காதுகளில் பல சத்தங்கள் கேட்கலாம், உள்ளங்களில் பல எண்ணங்கள் உண்டாகலாம். ஆனா அவர் மேல் அப்படியே நம்பிக்கையா இருக்கும் பொழுது அந்த வார்த்தை அடுத்த வார்த்தை சொல்லுது, அவர்னு சொல்லல, அவரே நினைச்சுவார், காரியத்தை நினைச்சுவாராங்க வாய்க்க பண்ணுவார். எந்த காரியமானாலும் சரி, எப்பேற்பட்ட காரியமான அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர். அவர் எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் என்று எழுதப்படுகிறது. அவரால் கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. எப்படி நடக்கும், எங்க நடக்கும் எனக்கு தெரியாது, ஆனா கர்த்தர் செய்வார். அவர் மேல் நம்பிக்கை, அவர் மேல் நம்பிக்கை, அவர் மேல் நம்பிக்கை. நிலைமைகள் சுற்றி இருக்கிற சூழ்நிலை பார்க்கும்பொழுது வித்தியாசமா இருக்கலாம். நான் சொல்ல காதுகளில் நமக்கு விழுகிற சத்தங்கள் நம்பிக்கை இழக்கப்படுகிற காரியமா இருக்கலாம். நான் பார்க்கிற காரியங்கள் நம்ம நம்பிக்கை இழக்கத்தக்கதான காரியமா இருக்கலாம். அதை அல்ல, காரியத்தை வாய்க்க பண்ணுகிற அவர் மேலேயே நம்பிக்கை இருக்கணும். ஹல்லேலூயா. அவர்தான் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அவர்தான். அது எந்த காரியமானாலும், இந்த காரியம் அப்படி சொல்லும் பொழுது எந்த காரியமானாலும் பரவாயில்ல, இந்த காலவெளியில எந்த காரியத்தை ஆண்டவர் வாய்க்க பண்ணணும், உங்க வழியை சொந்த பிளான அவர் கையில் ஒப்போடுங்க. நமக்கு இன்னும் ஒரு சிரேஷன் வேண்டாம். ஆண்டவரே உங்களை கதப்படப்பா, நீங்க வாய்க்க பண்ணு. அவர் எந்த விதத்தில் வாய்க்க பண்ண முடியும், அவருக்கு எப்படி செய்யணும், எங்க செய்யணும் அவருக்கு தெரியும். எல்லாத்தையும் அறிந்திருக்கிற ஆண்டவர். கண்மலையில தண்ணீரை கொடுக்கணும் அவருக்கு தெரியும்.
செங்கடல் பிளந்தவளை வழிநடத்த வேண்டும் என்று அவருக்கு தெரியும். எல்லாமே அவருக்கு தெரியும். அவர் அறிந்திருக்கிறார். ஆகவே நம்ம வழி ஒப்பு கொடுத்துட்டு அவர் மேலேயே நம்பிக்கையா இருப்போம். சொன்னா பார்த்தீங்களா, அந்நிய கண்கள் அல்ல, யார் கண்ணால பார்ப்பேன், என் சொந்த கண்ணால பார்ப்பேன். எப்படிப்பட்ட நிலைமை, ஓட்டெடுத்து சொரிந்து கொண்டிருக்கிற நிலைமை, மிக பரிதாபமான எல்லாவற்றையும். அப்படி நம்பிக்கையினுடைய உச்சக்கட்டம் என்னன்னா, அவரை கொன்று போட்டாலும் அவர் மேல் எப்படி இருப்பேன், என்ன மாதிரி பாருங்க. என் நம்பிக்கையை விட மாட்டேன், நம்பிக்கை எடுக்க மாட்டேன். சுற்றுப்புற நண்பர்கள் வந்து சொன்ன வார்த்தையெல்லாம் நீ யோபுல வாசிக்கலாம். அவிசுவாசமான வார்த்தையை சொன்னார்கள், அவனை குற்றம் சாட்டுகிற வார்த்தையை சொன்னார்கள், பல காரியத்தை சொன்னாங்க. ஆனா அவன் அவர் மேல்தான் நம்பிக்கையா இருப்பான்ப்பா. ஆண்டு பெரிய மாதலை கொடுத்தாரே, யோசிச்சு பாருங்க. அப்படியே விட்டுட்டாரா? இல்லை. யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, கொண்டு மாட்டா, அவர் மேல் தான் நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கையை மாத்திரம் அவர் மேல விட்டு எடுக்க மாட்டேன். கர்த்தருடைய சிறையிருப்பை மாற்றி இரட்டத்தனையாய் ஆசீர்வதித்தாரே. ஆகவே அதைத்தான் சொல்லும் பொழுது, அடுத்த வசனம் சொல்லும் பொழுது யோபு தான் சொல்லி காட்ட விரும்புகிறேன். 125ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. 125:1. கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல நினைச்சுவாங்க. என்ன வந்தாலும் பரவாயில்ல, அவன் நினைச்ச முடியாது, அசைக்க முடியாது. யோபுல பார்த்து எதோ வந்துச்சு, இழப்புகள் வந்தது. சொந்த மனைவி ஜீவனை விடுமலை சொன்னால், நண்பர்கள் சொன்னார்கள், சரீரம் உருவழிந்து போயிற்று. ஆனா ஆண்டவர் மேல அவனை அசைக்க முடியல. அருமையானவர்களே, இன்னைக்கு நாம் கேட்கிற செய்திகள், பார்க்கிற காரியங்கள் வெள்ளனைக்கு தேசங்களை அசைச்சுக்கிட்டு இருக்கிறத பார்க்கிறோம். அசைக்கிறது. ஆனா ஆண்டவரை நம்பினோமானா, இந்த உலகத்தில் என்ன காரியங்கள் அசைக்கப்பட்டாலும் அவள் சீயோன் பர்வதத்தை போல நினைச்சுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒன்று தெரியும், என் ஆண்டவரை நடத்துவார். ஹல்லேலூயா. என் தேவன் என்னை போஷிப்பார், என் தேவன் எனக்கு வழியை திறப்பார், என் தேவன் என்னை நடத்துவார். அந்த நம்பிக்கை அவர் மேல இருக்கும். அப்படி இல்லை, ஐயோ நான் என்ன செய்யறது, எப்படி போறது, எங்க போறது, அலசடி போட்டுருவோம். ஆண்டு நம்பினோம்னா பதற மாட்டோம். உங்க நம்பிக்கை இருக்கும், நிச்சயம் நடத்துவார். யோபு பதறினானா இல்லை. யோசிச்சு பாருங்க. யோபு 1ஆம் அதிகாரத்தில் ஒன்றொன்றாய் இழந்து கொண்டு வருகிற சூழ்நிலையை பார்க்கிறோம். நம்ம என்ன பண்ணோம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு சின்ன செய்தி வந்துச்சுன்னா எவ்வளவு பதற்றமாகி விடுகிறோம். ஏன்னா அவன் நம்பிக்கை கர்த்தர் மேல அசைக்கலை. அசைவுகள் ஏற்படும். அசைக்கூடிய பல செய்திகளை கேள்விப்படுகிறோம், சுற்றில் நடக்கிறது. ஆனா எல்லாவற்றின் மத்தியிலும் ஆண்டவரே நீரே என் நம்பிக்கைப்பா. அவர் மேல் நம்பும் பொழுது அவர் எல்லா காரியத்தையும் அவர் பொறுப்படுத்தி நடத்துவார். ஹல்லேலூயா. அசைக்கப்பட மாட்டேன். கர்த்தரை நம்புவர்கள் என்னென்றைக்கும் அசையாமல் சீயோன் பர்வதத்தை போல நினைச்சுவாங்க இருப்பார்கள். அசைக்கப்பட முடியாது. அவை தேவனை நம்ம உறுதியாக நம்புவோம். தேவனை உறுதியான இந்த காலவெல்லாம் நான் சொல்ல, அவன் பாக்கியவான். என்ன பாக்கியம் வாசிக்கிறோம். எத்தனை பேர் பெரிய பெரிய செல்வந்தர்கள் பிரச்சனையில் அசைக்கப்பட்டு தங்கள் உயிரை மாய்த்து கொண்டார்கள். சின்ன சின்ன காரியங்கள், தங்கள் ஜீவனை தற்கொலை பண்ணி கொண்டதை பார்க்கிறோம். பணம் இல்லையா இருந்தது, வாய்ப்பு இருந்தா இருந்தது, தொழில் இருந்ததா இருந்தது, எல்லாம் இருந்துச்சு. நம்பிக்கையை இழந்து போனார்கள். நம்பிக்கை இல்லாதனால தன் உயிரை மாற்றிக்கொண்ட எத்தனையோ பெரிய பெரிய ஆட்கள் பார்க்கிறோம். அப்படி இல்லை. நம்ம நம்பிக்கை கர்த்தரா இருக்கிறதுனால, நாம் கர்த்தரை நம்பியிருப்போமானால் நம்மளை எந்த காரியமும் என்ன செய்யாது, அசைக்கவே அசைக்காது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் நமக்கு தெரியும், இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் நம்ம நடத்துவதற்கு நம்முடைய கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா.
எலியாவை போஷித்த தேவன் இன்றைக்கும் என்னை உன்னை போஷிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். எப்படி செய்வான் தெரியாது, ஆனா எப்படி அவர் செய்வார். ஹல்லேலூயா. சகோதரா, பஞ்சத்தில் அவளை காக்கும்படிக்கு கர்த்தருடைய கண்கள் அவள் மேல் எப்படி இருக்கா? நோக்கமா இருக்கு. யார் இப்படி இருந்தாலும் என் பிள்ளை பாதுகாக்கணும், என் பிள்ளை சாப்பாடு கொடுக்கணும், என் பிள்ளை தேவை சந்திக்கணும். இந்த பாதையெல்லாம் கர்த்தர் கடந்து வர அதெல்லாம் அனுபவாக்க கர்த்தர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. ஆகவே நம்ம நம்பிக்கை கர்த்தர் மேலேயே இருக்கட்டும், டைவர்ட் பண்ணப்பட வேண்டாம். சொல்லலாம், நல்ல மனிதர் வாக்கு பண்ணலாம், அவங்களுக்கு அதை தந்துருவேன்னு வாக்கு பண்ணலாம், இதை செய்வேன்னு வாக்கு பண்ணலாம், நல்லது, அவள் செய்யட்டும், அவள் மேல் அவளுக்கு நன்றியுள்ளதாக இருப்போம். ஆனா நம்பிக்கை யார் மேல போயிடக்கூடாது? மனுஷன் மேல போயிடக்கூடாது. நம்பிக்கை மனுஷன் மேல போச்சுன்னா போயிடும். பல வருஷங்களுக்கு முன்னால இங்க டேவிட் அம்மான ஒருத்தர் இருந்தாங்க. நான் மோகன் ஒரு நாள் வீட்டுக்கு போயிருக்கும்போது 1 லட்சம் ரூபாய் காணி கொடுத்தேன். அப்பொழுது பிள்ளைகள் வாகனம் வாங்க வேண்டும் என்று ஏற்பட்ட இக்கட்டான ஒரு நிலைமை. அவங்க 1 லட்ச ரூபாய் காணி கொடுத்து நீங்கள் எதை வேணாலும் நீங்கள் செய்யுங்கன்னு சொன்னாங்க. சரி, எங்களுக்கு பெரிய சந்தோஷம், பரவாயில்ல, ஒரு வாகனம் செஞ்சிடலாம், வாங்கிடலாம், பெரிய சந்தோஷம். நான் இங்கேருந்து புதூரில் போய் கிளாஸில் நடத்திட்டு இருக்கிறேன். திடீர்னு ஃபோன் வந்தது. அவங்க உறவினர் யாரோ வந்து கேட்டிருக்காங்க, 1 லட்ச ரூபா காணி கொடுத்தனோடனே அவங்களுக்கு பொறுக்க முடியல. அது உடனே அங்கே ஃபோன் பண்ண, பாஸ்டர் இந்த மாதிரி சொன்ன. நான் சொன்னேன், தைரியம், ஒன்றுமே பிரச்சனை இல்லாமா, அந்த 1 லட்ச ரூபாய் உங்களுக்கு அப்படி நினைச்சேன், அப்படியே தந்துடுறேன். நானும் மோகன் பதில் அதே பேங்கில் அந்த 1 லட்சத்தை கொடுத்து அவங்கள்ட்ட பில்லு கொடுத்தேன். கொஞ்ச நாள் கழித்து அவள் மறித்து விட்டார்கள். அவங்க பிரதர்ஸ்லாம் அமெரிக்கா இருக்காங்க, சிஸ்டர் இருக்கிறாங்க, ஏகப்பட்ட நகைகள் எல்லாம் சேர்த்து வச்சோம். இங்கே தான் பாடி வச்சுருந்தோம், இங்கே தான் பாடி வச்சுருந்தோம், அடக்கம் பண்ணோம். ஒரு நாள் கழித்து அவருடைய சகோதரன் அமெரிக்காவிலேருந்து வந்தார். அப்போ யாரோ சொல்லியிருப்பாங்க, உங்களை பாஸுக்கு 1 லட்ச ரூபா கொடுத்தாங்க, திருப்பி 1 லட்ச ரூபாய் வாங்கிட்டான். அவர் டாக்டர். அப்போ அவர் ஃபோன் பண்ணார், பாஸ்டர் இந்த மாதிரி ஆயிடுச்சா, நான் வந்து தர்றேன் அப்படின்னார். பேங்க் எங்கே இருக்குது, எத்தனை மணிக்கு திறந்துருக்கும் எல்லாம் கேட்டார். உடனே எனக்கு பெரிய நம்பிக்கை, பரவாயில்ல, அவர் டாக்டரு, அமெரிக்காவிலேருந்து வரவர் சொன்னதை நினச்ச மாட்டார், மாற்ற மாட்டார். பேங்க் டைம் எல்லாம் சொல்லிட்டேன். கரெக்டாக வந்தார், உட்காந்தார், பேசார், போயிட்டு வரேன்னு திரும்பி போயிட்டார். இன்னைக்கு வரைக்கும் திரும்பி வரல. அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், யார் மேல் நம்பிக்கை வைத்தாய்? தூட்டு போனதான், நான் மனுஷனை தான் சொல்கிறேன், நான் நம்பினேன், உண்மையிலே நம்பினேன். சரி, அப்போ டேவிட் அம்மா அவர் வாங்கின காசை இவர் என்ன செய்வார், இப்போ என்ன செய்வார், ஏன்னா நம்ம அடக்கமெல்லாம் பண்ணியிருக்கோம், எல்லாம் பொறுப்படுத்து. அந்த ஆஸ்பத்திரி இருக்கும்போது எல்லாருக்குமே தெரியுங்க, அவ்வளோ செஞ்சோம். வெள்ளைக்காரன் சொன்னால் சொன்னபடி இருப்பான். அவர் வெளிநாட்டில் வேலை செய்கிறனால, அதுவும் டாக்டரு, அதுவும் அவர் கேட்டாதான் எத்தனை மணிக்கு பேங்க் இருக்குது, எங்கே இருக்குது பேங்க், எத்தனை மணிக்கு திறக்கும், எல்லாம் கேட்ட உடனே நம்பிக்கை உருவாக்கப்பட்டு விட்டது. ஆனால் போன பிறகுதான் தெரியும், ஆண்டவர் சொன்னார், ஏன் மனுஷன் நம்பினேன். இல்லைங்க மணிங்க, மனுஷன் நம்பினா மனுஷன் நினச்சுவாங்க, ஏமாற்றம், என்னடா இப்படி இப்படி ஆயிடுச்சே, இப்படி ஆயிடுச்சே, அசைவு இல்லை. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைப்போமானால் நாம் அசைக்கப்பட மாட்டோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலவெளியிலே நாம் டைவர்ட் பண்ணக்கூடிய நிலைமை உண்டாகலாம். நான் என்ன உள்ளடக்கி தான் சொல்கிறேன் உங்களுக்கு. நம்முடைய வாழ்க்கையில் நம்பிக்கை என்ன செய்யலாம், கர்த்தர் மேலே இல்லாமல் கொஞ்சம் என்ன செய்யலாம், திருப்பப்படக்கூடிய வாய்ப்புகள் என்ன செய்யலாம், ஏற்படலாம், ஏற்படும். அதான் ஆண்டதை கால சொல்லாரு, நீ ஒருவேளை உன் நம்பிக்கை எங்கேயாவது டைவர்ட் பண்ணியிருந்தா, இஸ்ரவேலே நீ யாரை நம்பு, கர்த்தரை நம்பப்பா, எல்லாம் போயிடும். உன் நம்பிக்கை தேவன் மேல் இருக்கட்டும், அசைக்கப்பட மாட்டோம். 5ஆம் சங்கீதம் 11 வசனம், இன்னும் சில வசனங்களில் வாசிக்கிறோம், கர்த்தரை நம்மளுடைய இருதயம் மகிழும், சந்தோஷமா இருக்கும். ஆண்டவரை நம்பணும்னு சொன்னா நம்முடைய இருதயம் என்ன செய்யுமா, சந்தோஷமா இருக்கும். நான் கர்த்தரை நம்பினேன், ஆண்டவரை செய்தார், ஆண்டவரை நம்பி இருந்தேன், தேவனுக்கு இந்த காரியத்தை செய்தார், அவருடைய இருதயம் மகிழும். ஆண்டவரை நம்பும் பொழுதுதான் நம்முடைய இருதயம் நம்பும். நாகூம் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. நாகூம் 1:7. தம்மை நம்புகிறவர்களை
அவர் என்ன செய்யறாரா? அறிந்திருக்கிறார். ஆண்டவரை நம்ம நம்பிட்டோம் சொன்னா நம்மளை என்ன செய்யறாரு? அறிந்திருக்கிறார். நம்முடைய வேதனைகள் தெரியும், நம்முடைய தேவைகள் தெரியும், நம்முடைய சூழ்நிலைகளை அறிந்திருக்கிறார், நாம் போகக்கூடிய பாதைகளை அறிந்திருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எல்லாம் அறிந்த ஆண்டவர் அடுத்த நேரத்தில் அதை கேட்டால் சகாயத்தை தேவன் தருவார். ஹல்லேலூயா. நம்ம பல நேரத்தில் என்ன நினைக்கிறோம்? யாருக்குமே தெரியல, என்ன ஆண்டவரே உங்களுக்கே கண்ணு தெரியலையான்னு கேட்குறோம். இல்லை, ஆண்டவர் நம்பியிருந்தோமானா நம்புறவங்கள அறிந்திருக்கிறார். அறிந்திருக்கிறார், அறிந்திருக்கிறார், எல்லா காரியத்தையும் அறிந்திருக்கிறார். நம்மை குறித்த சகல காரியங்களையும் அறிந்திருக்கிறார். அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. அறிந்திருந்து அவருக்கு ஏற்ற காரியத்தை செய்வார். ஒட்டுமொத்தமாக நீதிமொழிகள் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் வாசிங்க. நீதிமொழிகள் 28-25. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். ஆண்டவரை நம்பியிருப்போமானால் ஆவிக்குரிய வாழ்க்கையானாலும் சரி, உலக பிரகாரமான காரியமானாலும் சரி, பொருளாதார ரீதியானாலும் சரி, எல்லா நிலைமையிலும் கர்த்தரை கொடுப்பாரு, செழிப்பை கட்டிடுவார். ஒருவேளை ஆரம்ப நாட்கள் கொஞ்சம் கடினமான பாடுபட காணப்படலாம். ஆண்டவர் நம்மை டெஸ்ட் பண்ண சோதனை வழியாக நடத்தலாம். ஆனா செழிப்பான். இந்த எரேமியா புத்தகம் 17ஆம் அதிகாரத்தில் அவனை குறித்து எழுதப்பட்ட கர்த்தரை நம்புகிற மனிதனை குறித்து எழுதப்பட்ட வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். அந்த 17ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தில் அந்த மனிதன் எப்படி கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் சொல்லிட்டு 8ஆம் வசனத்தில் அவன் எங்க நாட்டப்பட்டவன்? தண்ணீர் அண்டைகளை நாட்டவன். செழிப்பான். செழிப்பு சொல்லப்படுகிறது. தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுவதும் உஷ்ணம் வருவதை காணாமல் இலை எப்படி இருக்கு? பச்சையாயிருக்கும் மழை தாழ்ச்சியான பட்சத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல இருப்பான். அப்ப செழிப்பா இருப்பான். தேசத்துக்கே வறட்சி வரலாம், உலகத்துக்கே வறட்சி வரலாம், ஆனா கர்த்தரை நம்புகிற ஜனத்தை கர்த்தர் செழிப்பாய் வைத்திருப்பார். ஹல்லேலூயா. அதனால்தான் அந்த உலகத்தில் பஞ்சம் வரட்டும், உலகத்தில் வறட்சி வரட்டும், ஆனா கர்த்தர் தம்மை நம்புகிற ஜனத்தை வித்தியாசப்படுத்தி நடத்துகிற கர்த்தர். உங்கள் ஆச்சரியம் நடத்துவார். உங்கள் சொந்தக்கார மத்தியிலே, உங்கள் நண்பர்கள் மத்தியிலே ஆண்டவரை செழிப்பாய் நடத்துவார். அதை வராட்சி எப்ப? நான் கர்த்தரை நம்பி இருக்கும் பொழுது, ஆண்டவரை நம்பி இருக்கும் பொழுது, ஆண்டவர் உறுதியாய் பற்றி கொண்டிருக்கும் பொழுது என்னை செழிப்பாய் நடத்துவார். அது எவ்வளவு உஷ்ணமான காலமானாலும் சரி, வறட்சியான நேரமானாலும் சரி, தேசத்திலே பஞ்சம் ஏற்படுகிற நிலைமையானாலும் சரி, உங்களை சுற்றுவர்கள் தங்களுக்கு இல்லை என்று சொல்லுகிற இடமா இருந்தாலும் சரி, அந்த இடத்துல கர்த்தர் உங்களை செழிப்பா வச்சிருப்பார். ஆகவே கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்டிருப்போம். எப்பொழுதெல்லாம் நம்பலாம் என்று சொல்லி வார்த்தை நான் சுருக்க விரும்புகிறேன். 62ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம் வாசிங்க. போதும். எப்ப நம்பணுமா? சத்தமா சொல்லுங்க. எக்காலத்திலும் அவரை என்ன செய்யுங்க? நம்புங்க. தேவை இருக்கும் பொழுதும் இல்லாத போதும், பணம் இருக்கும் பொழுதும் இல்லாத போதும், எக்காலத்திலும் கர்த்தரை என்ன செய்யுங்க? நம்புங்க. அதான் தாவீது சொல்றான் 56ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம் வாசிங்க. அப்போ நான் பயப்படுகிற நாளில் உண்மை நம்புவேன். நல்ல நம்பதான் செஞ்சான். ஆனா இப்ப என்ன சொன்னா? நான் பயப்படுற நாளும் ஆண்டவரே, நான் யாரைத்தான் நம்புவேன்? உண்மை நம்புவேன். எக்காலத்திலும் கர்த்தரை நம்புங்கள். அது எந்த காலமானாலும் பரவாயில்ல. எந்த காலமானாலும் பரவாயில்ல, கர்த்தரை நம்புங்க. கஷ்டமான நேரமானாலும், சோதனை நேரமானாலும், கைவிடப்பட்ட நேரமானாலும், வாசல் அடைக்கப்பட்ட போது போல காணப்படும், எக்காலமும் கர்த்தரை நம்புங்கள். தீர்மானம், ஆண்டவரே நீதான் என் நம்பிக்கை, நம்பு ஆண்டவரே. நம்ம நாள் பாக்கியவான் சொல்லப்படுகிறது. அதனால
இது நல்லா இருக்கும்போது மாத்திரம் நம்புறது இல்லை, அல்ல தேவைக்கு மாத்திரம் நம்புறது இல்லை. எல்லா நேரமும் நான் தாழ்த்தப்பட்டிருக்கும் பொழுது நம்புறேன், உயர்த்தப்பட்டிருந்தாலும் யாரையும் நம்புவேன்? கத்தேன். அதான் சொன்னேன், உயர்த்தப்படும் பொழுது, ஆசிரியக்கப்படும் பொழுது நம்ம நம்பிக்கை டைவர்ட் ஆகி போயிடக்கூடாது. அதான் சொல்றேன், நற்காலமும் கஷ்டப்படுற நேரம் நம்பலாம், தேவைகள் மிகுந்த நேரத்தில் நம்பலாம். ஒருவேளை ஆண்டவர் நம்பி ஆண்டவர் தருவார், ஆண்டவரே நம்பலாம். வசதி வந்த பிறகு நம்பிக்கை வேற யாரும் போயிடக்கூடாது, டைவர்ட் பண்ணி போயிடக்கூடாது. கர்த்தர் கொடுத்த வேலையின் மேலேயோ, தொழில் மேலேயோ, பணத்தின் மேலேயோ, மனுஷர் மேலேயோ நம் நம்பிக்கை போயிடக்கூடாது. எவ்வளவு உயர்த்தப்பட்டாலும், எந்த காலமானாலும் சரி, அது உயர்த்தப்பட்ட காலமானாலும் சரி, என் நம்பிக்கை கர்த்தர் மேலேயே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தரை எக்காலத்திலும் நம்புங்கள். ஏசாயா 26:4, என்றென்றைக்கு நம்புங்கள், எக்காலத்திலும் நம்புங்கள். அடுத்து என்ன செய்யுமா? என்றென்றைக்கும் அவர் நம்பணும், என்றென்றைக்கும் நம்பணும், என்றென்றைக்கும் அவரை நம்பிக்கொண்டே இருக்கணும். 71ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம். எப்ப சத்தமா சொல்லுங்கப்பா. எப்பொழுதும் எக்காலம் நம்பணும், என்னென்றைக்கு நம்பணும். எப்பை நம்பி அவன் சொன்னா மென்மேலும் என்ன செய்யுமே துதிப்பே. நம்பிட்டு நம்பினவங்க புலம்ப மாட்டாங்க, நம்பினவங்க என்ன நினைச்சவங்க துதிப்பாங்க. ஆண்டவர் நடத்துவார். எக்காலமும் கர்த்தரை நம்புங்கள், என்றென்றைக்கு நம்புங்கள், எப்போது கர்த்தரை நம்புங்க. ஓசியாவின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஓசியா 12:6. இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டு. எப்படி நம்பணுமா? கொஞ்சம் கூட கேப் விடக்கூடாது. சரியா? எக்காலம் நம்பணும், என்றென்றைக்கு நம்பணும், எப்போது நம்பணும். இன்னும் ஆடு சொல்றது எப்படி நம்பணுமா? இடைவிடாமல் என்ன செய்யணும்? நம்பிக்கை. கொஞ்சம் கேப்பை விட்டோம்னா வேற வந்துடும் உள்ள. அதான் எப்பயுமே இடைவிடாமல் நாம் தேவனை நம்பிக்கொண்டே இருக்க வேண்டும். நம்பியிருப்போமானா நானும் நீங்களும் பாக்கியவான். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த காலவெளியில் இந்த வார்த்தை சொல்வது மிக முக்கியமான நோக்கம் என்னன்னா, நம் நம்பிக்கை வேற பக்கம் என்ன பண்ணக்கூடாது, டைவர்ட் போயிடக்கூடாது. ஏன்னா அப்படிப்பட்ட காலத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மை சுற்றி நடக்கிற சூழ்நிலைகள் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள், நாம் கேட்கிற காரியங்கள் இப்படிப்பட்ட காரியங்கள், காதில் விடுகிற சத்தங்கள் வித்தியாசமானவைகள். ஆகவே இது மத்தியில் நம் நம்பிக்கை வேற எந்த பக்கம் திசை திருப்ப விட்டு விடவே கூடாது. அது எவ்வளோ காரில் வந்தாலும், ஆண்டவரே நீதான் ஆண்டவரே என்னுடைய நம்பிக்கை. ஹல்லேலூயா. சிறு வயது முதற்கொண்டு நீங்க தான் நம்பிக்கை ஆண்டவரே. அத கர்த்தர் சொல்றாரு, இஸ்ரவேலே நீ யாரை நம்பு. ஒவ்வொரு பேரை சொல்லி சொல்றார். அந்த காதில் உங்க சத்தம் விழட்டும், உங்க பேரை சொல்லி ஆண்டவர் சொல்ற மாதிரி ஒரு சத்தம் உங்க காதில் விழட்டும். நீ கர்த்தரை நம்பு. அப்பதான் இந்த உலகத்தில் ஏற்படுகிற சூழ்நிலைகள், மாற்றங்கள், நாம் கேள்விப்படுகிற இந்த காரியங்கள் எல்லாவற்றின் மத்தியிலும் நம்மளை ஆண்டவர் வித்தியாசப்படுத்தி குறைவில்லாமல் செழிப்போடு அவர் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. முடிவாய் வசனத்தை சொல்லி முடிக்க வரும்போது ரோம நிருபம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க. நம்பிக்கையிலே எப்படி இருங்க? நம்பிட்டு துக்கப்படாதீங்க. மனுஷன் நம்பினா என்ன செய்யணும்? துக்கப்படும். நான் சொன்ன பார்த்தீங்களா, அவரை நம்பி துக்கப்பட்டேன். என்னடா இப்படி சொல்லிட்டு வந்துட்டு இப்படி போயிட்டாரே, ஒண்ணு கூட கேட்கலையே, துக்கம். ஆனா கர்த்தர் நம்பி இருந்தோம், நான் ஆண்டவர் நம்பி இருக்கிறேன், நான் ஆசிரிக்கப்பட்ட மனுஷன், ஆகவே நான் சந்தோஷமா இருப்பேன். ஹல்லேலூயா. உங்க நம்பிக்கையில எப்படி இருங்க? ஏன் தெரியுமா? நம்பினவர்களை கர்த்தர் கைவிடவே மாட்டார், வெட்கப்படுத்தவே மாட்டார். நம்பின மனுஷன் பாக்கியவான். இஸ் a blessed person.
அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆகவே நம் நம்பிக்கையில சந்தோஷமா இருக்கும். நான் ஆண்டவரை நம்பி இருக்கிறேன், மனுஷனே அல்ல, வானத்தையும் பூமியும் அண்ட சராசத்தை உருவாக்கின எல்லாவற்றையும் வார்த்தையினால் உண்டாக்கின அந்த ஆண்டவரை நான் நம்பி இருக்கிறேன். அதனால எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். காலவெளியிலே நம்பிக்கை கர்த்தர் மேல இருக்கட்டும். ஆண்டவர் இதை நினைப்பூட்டின வார்த்தையுடைய மிக முக்கியமான ஒரு நோக்கம் தான் நம்பிக்கை. பல நேரங்களில் திசை திருப்பக்கூடிய காரியங்களை சாத்தான் செய்கிறான். பல சூழ்நிலை ஏற்படுகிறது. ஆனால் கர்த்தர் சொல்றார், நம்ம கொஞ்சம் சற்று ஆராய்ந்து பார்த்து அப்படி வேறே பக்கம் திசை திருப்பப்பட்டிருக்குமானால் இந்த காலில் ஆண்டவரே இஸ்ரவேலின் நம்பிக்கையே உண்மையில் ஆண்டவரை நம்பிக்கை ஆகியிருப்பேன்னு சொல்லி நம்பிக்கையை கர்த்தர் பக்கமாய் திருப்புவோம். எக்காலத்தில் கர்த்தரை நம்புவோம், என்னென்றைக்கு அவரை நம்புவோம், எப்போது கர்த்தரை நம்புவோம், இடைவிடாமல் கர்த்தரை நம்புவோம். நாம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் காணப்படுவோம். ஹல்லேலூயா. எல்லா தேவ சமூகத்தை எழுதிக்கலாமா? ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இஸ்ரவேலே நீ கர்த்தரை நம்பு. இந்த காலையில் ஆண்டவர் உங்க ஒவ்வொரு பேரையும் கூப்பிட்டு சொல்றார், நீ கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. ஆண்டவர் தான் இஸ்ரவேலின் நம்பிக்கை. தேவனுடைய பிள்ளையே, சூழ்நிலை மால் முழுவதும் நம்முடைய நம்பிக்கை டைவர்ட் பண்ணப்பட்ட நிலைமை ஏற்படலாம். எனக்கு ஏற்பட்டுச்சு, நான் சொன்னேன், ஏற்பட்டது. நம்முடைய வாழ்க்கையிலும் நம் நம்பிக்கை மற்றொரு பக்கம் திசை திருப்பப்படலாம், மற்ற காரியத்தை மேலாய் டைவர்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். ஆனால் கடையில ஏமாற்றத்தில் முடிஞ்சிடும், வருத்தத்தில் முடிஞ்சிடும், துக்கத்தில் முடியும். வேண்டாம், கர்த்தர் மேல நம்பிக்கை வைப்போம். எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தாலும், எவ்வளவு உயர்த்தப்பட்டிருந்தாலும், எவ்வளவு தேவனை மேன்மைப்படுத்தி இருந்தாலும் நம் நம்பிக்கை மாத்திரம் கர்த்தர் மேல இருக்கட்டும். கர்த்தர் மேல் மாத்திரம் நம்பிக்கை இருக்கட்டும். தாவீதுடைய வாழ்க்கையில சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கை நீங்க தான் ஆண்டவரே, இது வரைக்கும் என் வீட்டில் நம்ப மாட்டேன், என் பட்டயத்தை நம்ப மாட்டேன் ஆண்டவா, நோ, நீங்க தான் நம்பிக்கை. நம்பிக்கையில உறுதியாக இருந்தான், அசைக்கப்படலை. சொந்த கால்வடையிலே சற்று ஆராய்ந்து பார்ப்போம். கடந்த நாட்களில் நம்பிக்கை சற்று விலகி இருந்திருக்குமானால், ஆண்டவரே நான் தவறிட்டேன், ஆனால் நீர் தான் நம்பிக்கை ஆண்டவரே, என்ன வந்தாலும் என் நம்பிக்கையை உண்மையில வந்து வைக்க மாட்டேன், இனி எக்காலத்திலுமே நம்புவேன் ஆண்டவரே, என்றென்றைக்குமே நம்புவேன்ப்பா, எப்போது நம்புவேன் ஆண்டவரே, இடைவிடாமலுமே நம்புவேன்ப்பான்னு சொல்லி ஆண்டவர் போட்டு எல்லாரும் ஜெபம் பண்ணுவாமா? தேங்க்யூ லார்ட். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓரா பலா கதா ராமா ஷபர் எல்லாம் சொல்ல. ஆண்டவரே என் நம்பிக்கை டைவர்ட் ஆகி போயிடுச்சு, என்ன மன்னிங்க ஆண்டவரே, என் நம்பிக்கை உங்க மேலதான் ஆண்டவரே, உங்க மேலதான், உண்மையே நம்புவேன்னு சொல்லுவோம். ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ஆண்டவரே 100% நம்புவேன் ஆண்டவரே, 100% நம்புவேன். அவர் தலை குனிஞ்சு நடக்க விட மாட்டார். ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட். ஹல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து பாடுமா? நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம்பா. பாடும் பொழுது பாடலுக்காய் அல்ல, விசுவாசத்தோடு உள்ளத்தின் அறிக்கையாய் பாடுவோம். வரப்போற நாட்கள்ல நான் கர்த்தர் மேல் நம்பிக்கை வச்சதுனால கர்த்தர் இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கிறார் என்று சொல்லி சாட்சி சொல்லத்தக்கதாக கர்த்தரை உயர்த்துவார். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே. எல்லாரும் விசுவாசத்தோடு உற்சாகத்தோடு கலத்தில் பருவம். உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. எல்லாம் சொல்லுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள்
எனக்கு செய்யுங்கப்பா, என் நம்பிக்கையே உனக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உனக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உனக்கு, என் புகலிடமே உனக்கு. சொல்லுவோமா? 100க்கு 100 உண்மையே நான் நம்புவேன், செய்திருங்க அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உண்மையே நான் நம்புவேன், மனிதர்கள் முன்னாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திருங்க, உயர்த்தே வச்சிடுங்க. முன்னாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தே வச்சிடுங்க. எல்லாம் சொல்லுவோமா? உண்மைத்தா எல்லா சத்தம். ஆண்டவரே நம்புற ஆண்டவரே எனக்கு செய்யுங்கப்பா, அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா, என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தவரே செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து நன்மையை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உண்மைத்தான் நான் ஆமாண்டவரே, அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா, அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா, என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே. எல்லாம் சொல்லுமா? உண்மை அல்லாமல் யார் நிமித்தம் அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும், செய்திருங்க அதிசயம் நடத்திடுங்க. உண்மை அதிசயம் கனமுமே உம்மாலேதான் வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. உம்மாலேதான் வருகிறது, ஆளுகை உண்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், உண்மைத்தான் நான் அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா, என் நம்பிக்கையே என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், நம்பிக்கையாக இருக்கிறீர்கள். தேவனாகிய கர்த்தாவே, இந்த காலையில் சபையாய் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. கர்நாட்களில் எங்களுடைய நம்பிக்கை ஆண்டவரே உண்மை விட்டு டைவர்ட் பண்ணப்பட்ட சூழ்நிலை உண்டு ஆண்டவரே. இந்த காலையில் எங்களுடைய நம்பிக்கை உண்மையில் மாத்திரம் இருக்க வேண்டும் என்று சொல்லி எங்கள் மீது நீ அக்கறை கொண்டவராய் வார்த்தை மூலமாக நீ பேசுவது கைமுக்கு சோத்திரம் ஆண்டவரே. நம்பிக்கை வேறு எதுவும் இல்லை அப்பா, உண்மையில் மாத்திரம் நம்பிக்கை வைக்க, என்றென்றைக்குமே நம்பிக்கை கொண்டிருக்க, எக்காலமே நம்பிக்கையாக இருக்க, எப்போது நம்பிக்கை இல்லை
இடைவிடாமல் நம்பிக்கையாயிருக்க எனக்கு எங்கள் ஒவ்வொருக்கும் உதவி செய்யுங்க அப்பா. நம்பிக்கை வேற பக்கம் டைவர்ட் ஆயிடக்கூடாது ஆண்டவரே, வேற பக்கம் திசை திருப்பப்பட்ட கூடாதப்பா. என்ன வந்தாலும் எல்லா சூழ்நிலையிலும் எல்லா காலத்திலும் உண்மையே நம்பிக்கை உதவி செய்யும். நம்பிக்கை நாங்கள் சந்தோஷமா இருக்க உதவி செய்யுங்க. வரப்போற நாட்கள்ல உண்மையில நம்பிக்கை இருக்கிறனால எவ்வளவு ஆசிரிக்கப்பட்டோம் என்பதை நீ வழங்க பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம். நீ வழங்க பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படியே நீ செய்தல்வீராக. உண்மையில நம்பிக்கையை குலைக்க வைக்கிற திசை திருப்புற எல்லா கிரியைகளையும் இயேசுவின் நாமத்தினால் சிறைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வாரம் நிச்சய வேலைகள், பிரயாணங்கள், படிப்புகள், தொழில் எல்லாவற்றிலும் கதை கூட இருப்பீராக. இந்த சபையை சார்ந்த வெளி தேசத்தில் எல்லா பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். உங்களை கதை பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. இன்னைக்கு மாலையில் நாங்கள் கூடி 24 நடக்க போற மாநிலத்தில் எலெக்ஷனுக்காக நான் ஜெபிக்க வேண்டிய திட்டமிட்டு இருக்கிறோம் ஆண்டவரே. ஜெப வைத்த மக்களை கூடிச்சாரு. குடும்ப குணமாய், சபை குணமாய், உழைத்து குணமாய் போராடுகிற எல்லா சத்துடைய வல்லமைகள் அந்த காலத்தின் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தை சிறைப்படுத்துகிறோம். நாமாத்தமைப்பட்டும் இரண்டாவது ஆசிரியம் உமக்கே நாங்கள் சகல கணத்தை துதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளேன். தீங்கும் என்னை அணியாதே, தீங்கும் என்னை அணியாதே. தீங்கில்லை, 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 தீங்கில்லை. சாத்தான் தீமை செய்ய முடியாது, தீங்கும் என்னை அணுகாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய பாதம் பராமரிப்பும் நம் யாவரோடு கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.